நான் உங்கள் நிலை மகள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் வெள்ளினாலே இந்த சாம்பாரை தவிர வேறு எதடா வைக்கன்னு யோசனையாக இருக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுட்டேன். மீல் மேக்கரையும் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு எல்லா ஸ்பைசஸையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் பிரியாணி பவுடர், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூடு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு சின்ன ஜாரில் அரைச்சதுனால. அதையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் குக்கரை வச்சாச்சு. 50 ml நெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது ஸ்வைன்னு ஊற்றுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு தரம் அமைக்கி ஊற்றி பார்த்துட்டேன் அந்த பாட்டியிலேருந்து ஊற்ற. இப்போ அந்த நெய் சூடாகவும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டேன். ஃபுல் தீயில தான் வச்சுருந்தேன் அடுப்பை. அதனால தாளித்து வந்தோடனே வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரட்டும்ன்ட்டு அது வந்துருச்சு. இப்போது தக்காளி, பச்சை மிளகா, கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் வதக்குனதுனால என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியல. உள்ளே போட்டதை நான் சொல்கிறேன். தக்காளி, வெங்காயம், பல்லாரி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினேன். கல் உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா அது ஒரு தொக்கு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூடு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே கொட்டியாச்சு. கொட்டி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டேன் அடுப்பை. இந்த பிரியாணி, கூட்டாஞ்சோறு, உளுந்தஞ்சோறு இதெல்லாம் சிம்லேயே வச்சு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஓரளவுக்கு தொக்கு பதத்துக்கு வரவும் எடுத்து வச்சுருந்த அந்த பொடி, பிரியாணி பவுடர், வத்தப்பொடி, அப்புறம் மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் அதையும் உள்ளே கொட்டியாச்சு. உள்ளே கொட்டி கிளற ஆரம்பித்தாச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது நம்மளாக பண்ணுறோம், இது எப்பட்றா இவ்வளோ அழகாக வருது அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. சரி நம்ம தான் பறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கியாச்சு. இப்போ காய்கறியவும் எல்லாத்தையும் உள்ளே கொட்டிட்டேன். உள்ளே கொட்டி அதையும் வதக்கிட்டு மீல் மேக்கரையும் உள்ளே தட்டி அதையும் பெரட்ட ஆரம்பித்தாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கையில் கரண்டி ஒரு கையில் ஃபோனுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை. சரி வழி இல்லை. ஒரு சின்ன லெமன் இருந்தது, அதையும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ரெண்டையுமே புழிஞ்சிட்டேன். பிழிஞ்சு நல்லா கிளறி வந்துச்சு. கிளறி வரும்போது ஒரு அரை குழிக்கரண்டிக்கு தயிர் இருந்தது, அதையும் உள்ளே ஊற்றியாச்சு. நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இருங்க பெரட்டி விட்டுட்டு வரேன். அது வரைக்கும் வீடியோ. இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன். நல்லா கிண்டலை, ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு மேலாக்கில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கருக்கு மூடியை போட்டு விசில் போட்டாச்சு. இங்கே ஒரு சம பாத்திரம் கிடந்துச்சு. இந்த பாத்திரத்தை கழுவியே என் கையில் உள்ள கைரேகை பூரா தேஞ்சு போச்சு. பாத்திரத்தை கழுவி முடிக்கவுமே இங்கே சாதமும் ரெடி ஆயிருச்சு. ஒரு விசில் விட்டுருந்தேன். ஒரு விசிலும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட சிம்மில் வச்சு அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிர பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி சாப்பிடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி வெளியில் இருந்துச்சுன்னா ஆறிடுமேன்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். மத்தியானம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் தயிர் சம்பல் போட்டு வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்டில் போட்டு நானும் சாப்பிட்டுட்டு பார்லருக்கு கிளம்பியாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாம் இந்த அளவுன்னெலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு